விருச்சிக ராசிக்காரர்களே, ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த வீடியோவை தவற விட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கலாமுங்க. நீங்க இது சும்மா ஒரு வீடியோன்னு நினைச்சு பார்க்காதீங்க. இது உங்க வாழ்க்கைக்கு வந்திருக்கும் ஒரு அறிவிப்புங்க. சமீப காலமா உங்க மனசுல ஒரு அழுத்தம், காரணம் தெரியாம ஒரு பயம், இரவு தூங்கும்போது கூட ஏதோ சரியில்லைன்னு ஒரு ஃபீலிங். இது எல்லாம் ஏன் தெரியுமா? உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எச்சரிக்கையை கடவுள் தராருங்க. நீங்க இதை கவனிக்காம விட்டீங்கன்னா ஒரு வாய்ப்பு கைவிடப்படலாமுங்க. அல்லது ஒரு உறவு, ஒரு பண விஷயம் உங்க கையில இருந்தே நழுவி போகலாமுங்க. ஆனா பயப்படாதீங்க. இதுக்கு ஒரு வழி இருக்குது, இன்னும் நேரம் இருக்குதுங்க. இப்போ உங்க மனசுல இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை நினைச்சுக்கிட்டு கடவுள் எனக்கு துணைன்னு கமெண்ட்ல எழுதுங்க. அந்த ஒரு நம்பிக்கை உங்க பாதையை மாற வைக்குங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி எச்சரிக்கைகள் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. வாங்க உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த ரகசியத்தை இப்பவே தெரிஞ்சுக்கலாமுங்க. விருச்சிக ராசி நேயர்களே, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட போகுதுங்க. குறிப்பா தூ என்ற எழுத்துல பெயர் தொடங்கும் ஒரு நபரால உங்க வாழ்க்கையின் திசையே மாறப்போகுதுங்க. அது நன்மையா அல்லது எச்சரிக்கையா, இதை பற்றி விரிவா பார்க்கலாமுங்க. விருச்சிக ராசி நேயர்களே, ஏன் இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைய போகுது என்பதை நம்ம ஆழமா பார்க்க வேண்டும்ங்க. வான மண்டலத்துல நிகழக்கூடிய கிரகங்களின் நகர்வு என்பது வெறும் எண்கள் அல்லங்க. அவை நம்முடைய வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய மாபெரும் சக்திகள்ங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க ராசிநாதன் அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவானின் நிலையில ஒரு அதீத மாற்றம் நிகழவிருக்குதுங்க. இதுவரை உங்கள் ராசிக்கு மறைவு ஸ்தானங்களிலோ அல்லது சாதகமற்ற நிலைகளிலோ சஞ்சரித்து வந்த செவ்வாய் இப்போது தனது முழு பார்வையும் உங்கள் ராசியின் மீது பதிக்க போறாருங்க. ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கையும் துணிச்சலும் எப்போது பிறக்கும் என்றால் அவனுடைய ராசிநாதன் பலம் பெறும் போதுதான். அந்த வகையில இதுவரை உங்களுக்குள் இருந்த பயம், தயக்கம் மற்றும் ஒரு விதமான சோர்வு ஆகியவை இந்த தேதியோடு முடிவுக்கு வருதுங்க. இந்த காலகட்டத்துல குரு பகவானின் சேர்க்கையும் பார்வையும் உங்களுக்கு கூடுதல் பலத்தை சேர்க்குதுங்க. குரு பார்க்க கூட நன்மை என்பது ஆன்றோர் வாக்கு. குருவின் கதிர்கள் உங்கள் ராசிக்கு தொடர்பு கொள்ளும் போது இதுவரை இழுபறியாய் இருந்த காரியங்கள் அனைத்தும் மிக விரைவாக சுலபமாக முடியுங்க. குறிப்பா உங்க ராசிநாதன் செவ்வாயும் சுபகிரகமான குருவும் இணையும் இந்த அமைப்பு குரு மங்கள யோகம் போன்ற ஒரு நிலையை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குதுங்க. இந்த யோகம் அமையும் போது ஒருவருக்கு சமூகத்துல மிகப்பெரிய அந்தஸ்தும் மதிப்பும் தேடி வருங்க. இதுவரை உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் கூட உங்க பேச்சுல இருக்கும் அதிகாரத்தையும் நேர்மையும் கண்டு வியந்து நிற்பாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியை நோக்கியே செல்லுங்க. தடைகள் என்பது உங்க பாதையில இனி இருக்காதுங்க. ஒரு மலைப்பாறை உருண்டு வருவதை தடுக்கும் சிறு கற்களை போல இருந்த உங்கள் வாழ்வின் சிக்கல்கள் இப்போது கிரகங்களின் பலத்தால தூள் தூளாக போகுதுங்க. குறிப்பா பொருளாதார ரீதியா நீங்க சந்தித்து வந்த நெருக்கடிகள் குறைய தொடங்குங்க. குருவின் பார்வை உங்கள் தனஸ்தானத்தின் மீது விழும்போது வராத கடன்கள் வசூலாகுங்க. புதிய வருமானத்திற்கான வழிகள் பிறக்குங்க. செவ்வாயின் பலத்தால நிலம் சார்ந்த சொத்துக்கள்ல இருந்த வில்லகங்கள் விலகி உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்குங்க. இந்த கிரக மாற்றத்தின் மற்றொரு முக்கிய அம்சம் உங்கள் மனநிலைங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் இயல்பாகவே ஆழமான சிந்தனை உடையவர்கள். ஆனால் கடந்த சில மாதங்களா ஒரு விதமான மன அழுத்தத்தோடு நீங்க காலத்தை கடத்தி இருக்கலாமுங்க. அந்த இருண்ட மேகங்களை செவ்வாய் பகவான் தனது அக்னி பார்வையால சுட்டெரிப்பாருங்க. ஒரு புதிய விடியலை நோக்கி நீங்க நடைபோடுவீங்க. எதை இழந்தீர்களோ அதை விட சிறந்த ஒன்றை அடைய போகும் தருணம் இதுங்க. இந்த இனி வரக்கூடிய நாட்கள்ல மாற்றமானது உங்க வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதும் என்பதுல எந்த ஐயமும் இல்லைங்க. உங்க ராசியில இருக்கும் தடைகள் அனைத்தும் விலகி வெற்றிக்கான பாதையில நீங்க அதிவேகமா பயணிக்க போறீங்க. இது வெறும் கிரக மாற்றம் மட்டுமல்ல, உங்க வாழ்வின் வசந்த காலத்தின் தொடக்கம்ங்க. விருச்சிக ராசி நேயர்களே, இப்போது நாம் இந்த தொகுப்பின் மிக முக்கியமான மற்றும் உங்கள் அனைவராலும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பகுதிக்குள் நுழைகிறோம்ங்க. உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகும் அந்த தா அல்லது ரீ வரிசையில் பெயர் தொடங்கக்கூடிய அந்த மர்ம நபர் யார் என்பதை பற்றி நாம் மிக விரிவாகவும் ஆழமாகவும் ஆராய வேண்டியது அவசியமாகுதுங்க. வான சாஸ்திரத்தின்படி ஒரு குறிப்பிட்ட எழுத்துல பெயர் தொடங்கும் நபர்கள் நம் வாழ்க்கையில நுழையும் போது அவர்கள் நம்முடைய கர்ம வினைகளையும் நம்முடைய எதிர்காலத்தையும் மாற்றி அமைக்கும் வல்லமை கொண்டவர்களாக மாறுகிறாங்க. அந்த வகையில இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க ராசிக்கு நட்பு ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் வரக்கூடிய அந்த நபர் உங்களை வியப்பில் ஆழ்த்த போகிறாருங்க. இந்த நபர் உங்கள் இரத்த உறவாக இருப்பதற்கோ அல்லது மிக நெருக்கமான நட்பு வட்டத்திற்குள் இருப்பதற்கோ அதிக வாய்ப்புகள்
வாய்ப்புகள் இருக்குதுங்க. இதுவரை நீங்க யார ஒரு சாதாரண மனிதரா கருதி வந்தீர்களோ அந்த நபர் இப்போது ஒரு வழிகாட்டியாகவோ அல்லது உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய ஒரு கருவியாகவோ மாறப்போறாருங்க. குறிப்பாக தா என்ற எழுத்துல பெயர் தொடங்குபவர்கள் உங்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருப்பாருங்க. அவர்கள் உங்களிடம் கொண்டு வரும் செய்திகள் அல்லது அவர்கள் உங்களுக்கு வழங்கக்கூடிய ஆலோசனைகள் உங்க தொழில் பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகளை நீக்குங்க. ஒருவேளை நீங்க வேலை இல்லாம தவித்து கொண்டிருந்தா அல்லது பணியிடத்துல பல நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருந்தா அந்த நபர் மூலம் ஒரு புதிய வேலை வாய்ப்போ அல்லது பதவி உயர்வுக்கான பரிந்துரையோ உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த மர்ம நபர் உங்க அலுவலகத்துல உங்களுக்கு மேல் அதிகாரியாகவோ அல்லது உங்களுக்கு கீழ் பணிபுரியும் ஒருவராகவோ கூட இருக்கலாமுங்க. அவர்கள் மூலமாக தெரிய வரும் சில ரகசிய தகவல்கள் உங்கள் எதிர்கால திட்டங்களை வகுப்பதற்கு பேருதவியா இருக்குங்க. விருச்சிக ராசியினரை பொறுத்தவரை நீங்க எப்போதுமே ஒருவரை எளிதில் நம்பிவிட மாட்டீங்க. ஆனா இந்த குறிப்பிட்ட நபர் உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக திகழ்வாருங்க. இவர்களால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்பது தற்காலிகமானதா இருக்காதுங்க. அது நீண்ட கால அடிப்படையில உங்க வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒன்றா அமையுங்க. இவர்களுடைய வருகையானது உங்க வாழ்க்கையில நிலவி வந்த அத்தனை குழப்பங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதுடன் ஒரு தெளிவான பாதையை நோக்கி உங்களை அழைத்து செல்லுங்க. உறவுகள் ரீதியா பார்த்தா நீண்ட நாட்களா பிரிந்திருந்த ஒரு நண்பரோ அல்லது உறவினரோ இந்த எழுத்தில் பெயர் கொண்டு உங்கள் முன் தோன்றலாமுங்க. அவர்கள் உங்களிடம் காட்டும் அன்பு மற்றும் அக்கறை உங்கள் மன அழுத்தத்தை குறைக்குங்க. அவர்கள் மூலமா ஒரு திருமண பேச்சோ அல்லது குடும்பத்துல சுபகாரியங்களுக்கான தொடக்கமோ நிகழ்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க. கிரகங்களின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால இந்த நபர் உங்களுக்கு பெரும் பொருள் ஈட்டி தருவது அல்லது உங்கள் சொத்து சிக்கல்களை தீர்ப்பதற்கோ ஒரு கருவியா செயல்படுவாருங்க. இன்னொரு கோணத்துல சிந்தித்தா டா என்ற வரிசையில பெயர் தொடங்கும் நபர்கள் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை தருபவர்களாகவும் இருக்கலாமுங்க. அதாவது நீங்க செய்ய போகும் ஒரு தவறான முதலீட்டை தடுத்து நிறுத்துவதற்காகவோ அல்லது தவறான பாதையில செல்வதை தவிர்க்கவோ அவர்கள் உதவும் வாய்ப்பு இருக்குதுங்க. எனவே இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களை அணுகும் அந்த நபரின் ஒவ்வொரு சொல்லையும் நீங்க உன்னிப்பா கவனிக்க வேண்டும்ங்க. அவர்களின் ஆலோசனைகளை அலட்சியப்படுத்தாம அதன் பின்னணியில் இருக்கும் நன்மைகளை ஆராய்ந்து பார்த்தா இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பொற்காலமா மாறும் என்பதுல எல்லளவும் ஐயமில்லைங்க. உங்க வாழ்வின் இருண்ட பக்கங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் அந்த வரிசை நபரின் வருகைக்காக காத்திருங்க. விருச்சிக ராசி நேயர்களே, இப்போது நாம் உங்கள் வாழ்வின் மிக மென்மையான மற்றும் ஆழமான ஒரு பகுதியை பத்தி பேச போறோம்ங்க. மனித வாழ்வின் ஆதாரமே உறவுகள் தாங்க. அந்த உறவுகள்ல இனி வரக்கூடிய நாட்கள்ல நிகழ போகும் அதிரடி மாற்றங்கள் உங்களை வியப்பில ஆழ்த்த போகும் தருணங்கள் வந்துருச்சுங்க. உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானம் மற்றும் களத்திரஸ்தானம் ஆகியவற்றில் நிகழக்கூடிய கிரகங்களின் நகர்வுகள் இதுவரை நிலவி வந்த கசப்பான அனுபவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகுதுங்க. ஒரு உறவு என்பது கண்ணாடி பாத்திரம் போன்றதுங்க. அது விரிசல் அடைந்தா மீண்டும் இணைப்பது ரொம்பவும் கடினம்னு நீங்க நினைத்திருக்கலாமுங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல கிரக நிலவரப்படி அந்த விரிசல்கள் அனைத்தும் மறைந்து மீண்டும் ஒரு பிணைப்பு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக வலுவாக இருக்குதுங்க. குறிப்பா நீங்க யாரை மீண்டும் சந்திக்கவே மாட்டோம்னு நினைத்தீர்களோ, யாரிடமிருந்து பிரிந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டதோ அந்த உறவுகள் மீண்டும் உங்களை தேடி வருமுங்க. பழைய கசப்புகளை மறந்து அவர்கள் உங்களோட கைகோர்க்க துடிக்கும் அந்த தருணம் உங்க மனபாரத்தை பெருமளவுல குறைக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்களாகி நீங்க எப்போதுமே எதையும் அவ்வளவு எளிதில் மறந்துவிட மாட்டீங்க, மன்னிக்கவும் மாட்டீங்க. ஆனா இந்த காலகட்டத்துல உங்க மனதுல ஒரு பக்குவம் பிறக்குங்க. மன்னிப்பதன் மூலமும் விட்டு கொடுப்பதன் மூலமும் ஒரு பெரும் நிம்மதியை நீங்க அடைவீங்க. அதே சமயம் மிக நெருக்கமான ஒருவருடன் ஒரு சிறிய கருத்து வேறுபாடு தோன்றுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. இது உங்கள் இருவருக்கும் இடையிலான புரிதலை சோதிக்கும் ஒரு காலமா இருக்குங்க. அங்கதான் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த டா அல்லது டா வரிசை கொண்ட பெயரின் நபரின் தலையீடு மிக முக்கியத்துவமா பெறுதுங்க. அந்த நபர் ஒரு சமரச பேச்சுவார்த்தையாளராக உங்க வாழ்க்கையில நுழையக்கூடுங்க. ஒரு பெரிய குடும்ப பிரச்சனையோ அல்லது கணவன் மனைவிக்கு இடையிலான தீராத மனஸ்தாபமோ எதுவாக இருந்தாலும் இந்த நபரின் ஒரு சிறிய அறிவுரை அல்லது ஒரு சின்ன முயற்சி உங்க குடும்பத்துல மீண்டும் வசந்தத்தை கொண்டு வருங்க. ஒரு தூதுவனை போல செயல்பட்டு இரு தரப்பிலும் இருக்கும் நியாயங்களை எடுத்து சொல்லி சுமூகமான முடிவையிட்ட அந்த நபர் உறுதுணையா இருப்பாருங்க. குடும்பத்துல இதுவரை இருந்து வந்த சொத்து தகராறுகள் அல்லது பங்காளிகளுக்கு இடையிலான பகை எல்லாமே இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு முடிவுக்கு வருங்க. ஒரு உறவு மாற்றத்தை சந்திக்க போகிறது என்று சொல்லும் போது அது உங்கள் மனதிற்கு பிடித்தமான ஒரு புது உறவின் வருகையாக இருக்கலாம். திருமண தடைகள் நீங்கி ஒரு நல்ல வரன் அமைவதற்கு அந்த வரன் மூலமா உங்கள் வம்சம் தலைப்பதற்கும் இந்த கிரக நிலைகள் வழிகோலுங்க. இந்த காலகட்டத்துல நீங்க ஒரு விஷயத்துல மிக தெளிவா இருக்க வேண்டும்ங்க. உறவுகளுக்குள்ள விரிசல் வரும்போது ஈகோ எனப்படும் அகங்காரத்தை விட்டு கொடுக்கணுங்க. கிரகங்கள் உங்களுக்கு
உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் உங்கள் செயல்பாடு தான் அந்த நன்மையை முழுமையாக்குங்க. உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் நலனில இருந்து அந்த பாதிப்புகள் நீங்கி அவர்கள் உங்களுக்கு உற்ற துணையாக மீண்டும் மாறுவாங்க. குழந்தைகளுடனான உறவில் இருந்த இடைவெளி குறையுங்க. அவர்கள் உங்கள் சொல்லை கேட்டு நடப்பதும் உங்கள் கௌரவத்தை உயர்த்துவதும் உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தருங்க. ஆக மொத்தத்துல இனி வரக்கூடிய நாட்கள்ல காலம் என்பது உங்கள் குடும்ப உறவுகளின் மறுமலர்ச்சி காலம்னு சொல்லலாம்ங்க. அது மிகையாகாதுங்க. சிதறிப்போன முத்துக்களை கோர்ப்பது போல உங்க குடும்பத்தை மீண்டும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வர போறீங்க. இந்த மாற்றங்கள் அனைத்தும் உங்க வாழ்க்கையில ஒரு பேரமைதியை நிலைநாட்டும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. விருச்சிக ராசி நேயர்களே, இப்போது நாம் உங்கள் வாழ்வின் மிக முக்கியமான அங்கமான தொழில் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் குறித்து மிகவும் ஆழமாக ஆராய போகிறோம்ங்க. ஒரு மனிதனின் நிம்மதியை தீர்மானிப்பதில் அவனது பொருளாதார நிலை என்பது மிக முக்கிய பங்கு வகிக்குதுங்க. அந்த வகையில இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க ராசிக்கு தொழில் ஸ்தானத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்கள் தலையெழுத்தையே மாற்றி எழுத போகுதுங்க. இதுவரை நீங்க சந்தித்து வந்த பொருளாதார நெருக்கடிகளும் பணத்தட்டுப்பாடுகளும் பனி போல விலகத் தொடங்கும் தருணம் இதுங்க. உங்க ராசிநாதன் செவ்வாயின் வலிமையும் தனக்காரகனான குருவின் சுகப்பார்வையும் உங்க தொழில் மற்றும் வருமான வழிகள்ல ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்த போகுதுங்க. பொருளாதார ரீதியா பார்த்தா நீண்ட நாட்களா வராம இருந்த பழைய நிலுவைத் தொகைகள் உங்களை தேடி வருங்க. கடன் சுமையால தூக்கத்தை இழந்தவர்களுக்கு அந்த கடன்களை அடைப்பதற்கான ஒரு தெளிவான வருமான பாதை இப்போது புலப்படுங்க. நீங்க எதிர்பாராத இடங்களிலிருந்து பணவரவு ஏற்படுவதற்கான யோகங்கள் மிக வலுவாக இருக்குதுங்க. குறிப்பா இதுவரை நீங்க செய்த முதலீடுகள் எதுவும் பலன் தராம இருந்திருக்கலாம். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த முதலீடுகள் அனைத்தும் இரட்டிப்பு லாபத்தை தர தொடங்குங்க. புதிய தொழில் தொடங்க வேண்டும்னு எண்ணிக்கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு வரப்பிரசாதம் ஆகுங்க. நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியை நோக்கியே செல்லுங்க. வங்கி கடன்களுக்காக காத்திருந்தவர்களுக்கு எந்த விதமான தடையுமின்றி கடன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குதுங்க. பணியிடத்துல இருப்பவர்களுக்கு இதுநாள் வரை நீங்க செய்த உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்காத ஒரு நிலை இருந்திருக்கலாமுங்க. ஆனா இனிமேல் உங்க உழைப்பு மேலதிகாரிகளால கவனிக்கப்படுங்க. ஊதிய உயர்வுடன் கூடிய பதவி உயர்வுக்கான செய்திகள் உங்களை வந்து சேருங்க. உங்களை பற்றி தவறா பேசி வந்தவர்கள் கூட உங்க திறமையை கண்டு வியந்து பாராட்டுவாங்க. நீங்க வேலை செய்யும் இடத்துல ஒரு முக்கியமான அதிகாரமிக்க பொறுப்பு உங்களை வந்து அடையுங்க. இதன் மூலம் உங்க சமூக அந்தஸ்து உயர்வதுடன் மற்றவர்களுக்கு வழிகாட்டும் ஒரு நிலையில நீங்க இருப்பீங்க. அரசு பணிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு சாதகமான உத்தரவுகள் வரும் காலம் இதுங்க. கூட்டு தொழிலில் ஈடுபட்டுள்ள விருச்சிக ராசி நேயர்களுக்கு பங்குதாரர்களுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து தொழிலில் மிக சிறப்பான வளர்ச்சி ஈட்டுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க. வெளிநாடு அல்லது வெளிமாநில தொடர்புகள் மூலம் உங்க தொழில் விரிவடையுங்க. நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உங்க தொழிலை புதுப்பிப்பதன் மூலமா பெரிய அளவிலான லாபத்தை ஈட்டுவீங்க. இதுவரை நஷ்டத்தை சந்தித்து வந்த தொழில்கள் கூட இனி வரக்கூடிய நாட்கள்ல லாபத்துல நடைபோடுங்க. தொழில இருந்த போட்டிகளும் பொறாமைகளும் சூரியனை கண்ட பனி போல விலகி ஓடுங்க. உங்க புத்திசாலித்தனமும் சமயோஜித முடிவுகளும் உங்களை ஒரு சிறந்த தொழில் அதிபரா மாற்றுங்க. மேலும் சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கணிசமாக உயருங்க. உங்களுடைய நாணயமான உழைப்பிற்கு ஏற்ற வெகுமதி உங்களை தேடி வருங்க. சேமிப்பு என்பது இதுவரை கனவாக இருந்திருக்கலாம். ஆனா இனிமேல் உங்களால் ஒரு குறிப்பிட்ட தொகையை எதிர்காலத்திற்காக சேமிக்க முடியுங்க. தங்கம் அல்லது சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உங்களுக்கு கூடி வருங்க. நிலம் சார்ந்த விவகாரங்கள்ல லாபம் கிடைக்குங்க. மொத்தத்துல இனி வரக்கூடிய நாட்கள் என்பது உங்கள் பொருளாதார வாழ்க்கையில ஒரு பொற்காலத்தின் தொடக்கமாக இருக்க போகுதுங்க. நம்பிக்கையுடன் உங்க பணிகளை தொடங்குங்க. காலம் உங்களுக்காக காத்திருக்குதுங்க. உங்கள் உழைப்பும் கிரகங்களின் அருளும் இணைந்து உங்களை பெரும் செல்வந்தரா மாற்ற போகுது என்பது உறுதிங்க. விருச்சிக ராசி நேயர்களே, வாழ்வின் ஏற்றங்கள் வரும்போது நாம் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறோமோ அதே அளவிற்கு வரக்கூடிய ஆபத்துகளையும் எச்சரிக்கைகளையும் உணர்ந்து கொள்வது ஒரு புத்திசாலித்தனமான செயலாகுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு பல நன்மைகள் வரிசை கட்டி நின்றாலும் அதே சமயம் நீங்க சில விஷயங்கள்ல அதீத கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பது இந்த காலத்தின் கட்டாயமா இருக்குதுங்க. ஒரு ஆற்றின் ஓட்டம் சீராக இருக்கும் போது நாம் எப்படி விழிப்புணர்வுடன் படகு ஓட்ட வேண்டுமோ அப்படித்தான் இந்த நற்பலன்கள் வரும் காலத்திலும் நீங்க நிதானத்தை கடைபிடிக்க வேண்டுங்க. வான சாஸ்திர ரீதியா பார்த்தா நன்மை தரும் கிரகங்கள் கூட சில நேரங்கள்ல நம்முடைய அஜாக்கிரதையால எதிர்மறையான பலன்களை கொடுத்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. முக்கியமா நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த தா அல்லது ரா வரிசை பெயர் கொண்ட நபர் உங்க வாழ்க்கையில ஒரு தேவதூதனை போல நுழைந்தாலும் மனித
இயல்பு என்பது எப்போது வேண்டுமானாலும் மாறக்கூடியது என்பதை நீங்க மறந்து விடக்கூடாதுங்க. அவர் உங்களுக்கு நன்மைகளை செய்தாலும் பண பரிவர்த்தனைகள் என்று வரும்போது நீங்க மிக மிக எச்சரிக்கையா இருக்கணுமுங்க. முகம் பார்த்து நட்பு கொள்ளாதே, அகம் பார்த்து பழகு என்ற பழமொழிக்கு ஏற்ப ஒருவருடைய இனிமையான பேச்சை மட்டும் வைத்து உங்கள் வாழ்நாள் சேமிப்பையோ அல்லது முக்கியமான சொத்து ஆவணங்களையோ யாரிடமும் தயவு செஞ்சு ஒப்படைச்சிடாதீங்க. குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல யாராவது ஒருவர் உங்களுக்கு மிக குறைந்த காலத்துல அதிக லாபம் வரும் அப்படிங்கிற ஆசை காட்டினா அங்க உங்கள் அறிவு கண்ணை திறந்து வைக்கணுங்க. பொருளாதார ரீதியான முடிவுகளை எடுக்கும்போது உங்க குடும்ப உறுப்பினர்களிடமோ அல்லது நம்பகமான பெரியவர்களிடமோ கலந்து ஆலோசிக்காம எந்த ஒரு பெரிய முதலீட்டையும் செய்ய வேண்டாமுங்க. ஒரு முறைக்கு இருமுறை அல்ல 10 முறை யோசித்து முடிவெடுப்பதே உங்கள் எதிர்காலத்திற்கு பாதுகாப்பை தருங்க. விருச்சிக ராசிக்காரர்களாகிய நீங்க பொதுவாகவே பிடிவாத குணம் கொண்டவர்கள். நீங்க எடுக்கும் முடிவே சரியானதுன்னு பிடிவாதம் பிடிக்காம மற்றவர்களின் ஆலோசனைகளுக்கு மதிப்பு கொடுக்கணுங்க. குறிப்பா முன்பின் தெரியாத நபர்களுக்கு பிணை கையெழுத்து போடுவது அல்லது உங்க பெயர்ல பிறருக்கு கடன் வாங்கி தருவது போன்ற செயல்களை அறவே தவிர்க்க வேண்டும்ங்க. இந்த காலகட்டத்துல சிறு கவனக்குறைவு கூட உங்கள் நிம்மதியை பறிக்க கூடுங்க. அடுத்ததான் உங்க உடல் நலம் சார்ந்த விஷயங்களிலும் நீங்க விழிப்புடன் இருக்க வேண்டும்ங்க. கிரக மாற்றங்களால மன அழுத்தம் குறையும் என்றாலும் வேலைப்பளு காரணமாக சிறு சிறு உடல் உபாதைகள் வரக்கூடுங்க. குறிப்பா சரியான நேரத்திற்கு உணவு உட்கொள்ளாதது மற்றும் தூக்கமின்மை உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கலாமுங்க. உணவு கட்டுப்பாட்டுல கவனம் செலுத்துங்க. வெளி உணவுகளை தவிர்த்து வீட்டிலேயே சமைத்த சத்தான உணவுகளை உட்கொள்வது உங்க உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தருமுங்க. வாகனங்கள்ல செல்லும் போது வேகம் வேண்டாங்க. நிதானமான பயணம் எப்போதுமே பாதுகாப்பானது என்பதை உங்க நினைவுல வைத்துக் கொள்ளுங்க. செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் உங்கள் ராசியில் அதிகமாக இருப்பதால் முன்கோபம் தலை தூக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அந்த முன்கோபத்தால உங்க பேச்சுல கடுமை வந்து விடாம பார்த்து கொள்ளுங்க. ஒரு நிமிடம் சிந்தித்து பேசினால் பல விரோதங்களை தவிர்க்கலாமுங்க. மேலும் உத்தியோகத்துல இருப்பவர்கள் சக ஊழியர்களிடம் ரகசியங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும்ங்க. நீங்க செய்யும் சிறு தவறு கூட உங்க வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையா மாறலாமுங்க. வேலையில முழு ஈடுபாட்டுடன் செயல்படுங்க. மற்றவர்களின் விவகாரங்களில் தேவையின்றி தலையிடுவதை தவிர்த்தா உங்கள் கௌரவம் காக்கப்படுங்க. சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தும் போது உங்கள் தனிப்பட்ட தகவல்களை பகிர்ந்து கொள்வதில் கூடுதல் கவனம் தேவைங்க. யாரையும் எளிதில் நம்பி உங்கள் அந்தரங்கங்களை சொல்ல வேண்டாமுங்க. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது வெறும் தடைகளை தகர்த்தெறிய உங்களின் விவேகமான செயல்பாடுகள் மட்டுமே உங்களுக்கு துணையாக நிற்குங்க. இந்த எச்சரிக்கைகளை நீங்க வெறும் பயமா எடுத்துக்கொள்ளாம ஒரு தற்காப்பு கவசமா எடுத்துக்கொண்டா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்கள் வாழ்வின் பொற்காலமா திகழும் என்பதுல எவ்வித சந்தேகமும் இல்லைங்க. விருச்சிக ராசி நேயர்களே, கிரகங்களின் மாற்றங்கள் நமக்கு நன்மைகளை வாரி வழங்க தயாரா இருந்தாலும் அந்த நற்பலன்களை முழுமையாகவும் தடையின்றியும் நாம் அறுவடை செய்வதற்கு ஆன்மீக ரீதியான தற்காப்பு மற்றும் பரிகாரங்கள் ரொம்பவும் அவசியமா இருக்குதுங்க. ஒரு செடி செழித்து வளர்வதற்கு நல்ல மண்ணும் நீரும் எவ்வளவு முக்கியமோ அதுபோல நம்முடைய கர்ம வினைகளை களைந்து நற்பலன்களை ஈர்ப்பதற்கு பரிகாரங்கள் பெரும் துணையா இருக்குதுங்க. அந்த வகையில உங்கள் ராசிக்குரிய அதிபதியான செவ்வாய் பகவானின் அருளையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நிகழப்போகும் சுபயோகங்களையும் ஒருங்கே பெறுவதற்கு நீங்க செய்ய வேண்டிய மிக எளிய நாள் அதீத சக்தி கொண்ட பரிகாரங்களை பத்தி இப்ப நான் விரிவா பார்க்க போறோம்ங்க. விருச்சிக ராசி பொறுத்தவரை உங்க வாழ்வின் இருளை நீக்கி ஒளியேற்றக்கூடிய மகா சக்தி முருகப்பெருமானிடம் இருக்குதுங்க. செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் கொண்ட நீங்கள் வாரந்தோறும் வரும் செவ்வாய்க்கிழமைகள்ல அதிகாலையிலே நீராடி தூய்மையான மனதோடு முருகப்பெருமான வழிபட வேண்டும்ங்க. செவ்வாய்க்கிழமை என்பது வெறும் நாள் மட்டுமல்லங்க, அது உங்கள் ராசிநாதனுக்குரிய உன்னதமான தினம்ங்க. அன்று உங்க இல்லத்துல முருகப்பெருமான் திருவுருவ படத்தின் முன்பு நெய் தீபம் ஏற்றி கந்த சஷ்டி கவசத்தையோ அல்லது திருப்புகளையோ பாராயணம் செய்வது உங்க மனதிற்குள்ள ஒரு மாபெரும் அதிர்வலையை உருவாக்குங்க. இந்த ஆன்மீக அதிர்வுகள் உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசத்தை ஏற்படுத்தி தீய சக்திகளிடமிருந்தும் பொறாமை பார்வைகளிலிருந்தும் உங்களை காக்குங்க. முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வரளி மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்வது உங்கள் வாழ்வில் நிலவி வரும் தடைகளை தகர்த்தி எறியுங்க. பரிகாரங்கள்ல மிக சிறந்தது தானம் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளார்கள். அதில் குறிப்பாக அன்னதானம் என்பது அனைத்து தானங்களிலும் தலை சிறந்ததுங்க. ஒருவருடைய பசியை ஆற்றுவது என்பது இறைவனுக்கு செய்யும் தொண்டாக கருதப்படுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க பொருளாதார நிறைவு உயரும் தருணத்துல உங்களால முடிந்த அளவு ஏழை எளியவர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் உணவை வழங்குவதை ஒரு வழக்கமா மாற்றி
கொள்ளுங்க. குறிப்பா செவ்வாய்க்கிழமைகள்ல சிவப்பு நிற தானியங்கள் அல்லது இனிப்புகளை தானமா வழங்குவது, செவ்வாய் தோஷங்கள் ஏதேனும் இருந்தா அவற்றை நீக்கி உங்களுக்கு பெரும் யோகத்தை தருங்க. வாயில்லா பிராணிகளான எறும்புகளுக்கு சர்க்கரை கலந்த மாவிடுவது அல்லது பறவைகளுக்கு தானியங்கள் மற்றும் நீர் வைப்பது உங்கள் கர்ம வினைகளை குறைத்து புண்ணிய கணக்கை உயர்த்துங்க. மேலும் விருச்சிக ராசினர் இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாட்டை மறந்து விடக்கூடாதுங்க. ஆண்டுக்கு ஒரு முறையாவது உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று முறைப்படி அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுவது உங்கள் வம்சத்துக்கே பாதுகாப்பை தருங்க. கிரகங்கள் எவ்வளவு பலமாக இருந்தாலும் குலதெய்வத்தின் அருள் இல்லை என்றால் அந்த பலன்கள் நம்ம வந்து சேர்வதில் தாமம் ஏற்படுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல முன்னரோ அல்லது அந்த வாரத்திலோ உங்கள் குலதெய்வத்தை தரிசனம் செய்து வாருங்க. வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை நீக்க கல்லுப்பு கலந்த நீரால வீட்டை துடைப்பதும், மாலை நேரங்கள்ல சாம்பிராணி புகை போடுவதும் உங்க இல்லத்துல மகாலட்சுமி கடாட்சத்தை நிலைநிறுத்துங்க. பெரியவர்களின் ஆசையை பெறுவது ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பரிகாரமாகுங்க. உங்க வீட்டில் இருக்கும் முதியவர்கள் அல்லது உங்கள் பெற்றோரின் பாதங்களை தொட்டு வணங்கி அவர்களின் ஆசையை பெறுங்க. அவர்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் எந்த ஒரு கிரக பயிற்சியையும் விட உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. இந்த எளிய ஆன்மீக முறைகளை பின்பற்றுவதன் மூலம் இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த வரிசை நபரின் வருகையும் அதனால கிடைக்க போகும் மாற்றங்களும் உங்க வாழ்வில் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தி உங்கள் வெற்றியின் உச்சிக்கு அழைத்து செல்லும் என்பதில் எந்த ஐயமும் இல்லைங்க. விருச்சிக ராசி நேயர்களே, இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஒரு புதிய விடியலாக அமைய போகுதுங்க. உங்க வாழ்க்கையில தீப்பெயர் கொண்ட நபரால ஏற்கனவே ஏதேனும் மாற்றங்கள் நடந்திருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.